ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2 காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நிறையா புழு இருந்துச்சு. நான் வந்துட்டு கட் பண்ணும் பொழுதே புழு இருந்துச்சு. இப்போ நல்லா வந்துட்டு இதை கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு போட்டு இந்த கொதிக்கிற சுடு தண்ணியில் வந்து இதை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுடலாம். தண்ணி நல்லா இது மாதிரி முக்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க. அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற புழுவெலாம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்து நல்லா இதாகிடும். கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படியே மூடி வச்சிட்றேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு எடுத்துகிட்டு நல்லா பச்சை தண்ணியில் மறுபடியும் ஒரு 2 வாட்டி நல்லா வந்து கழுவி எடுத்துடணும். பாருங்கள், நான் காலிஃப்ளவரை வந்து மறுபடியும் வந்து 2 சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். என்னென்ன இதில் போடுறதுங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அரிசி மாவு வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால், இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது போட்டுக்கலாம். சோள மாவு 4 ஸ்பூனு, அதே ஸ்பூனால். கடலை மாவு 2 ஸ்பூனு. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்துட்டு கலருக்காக தான் போடுறோம். இதில் காரம் அந்தளவுக்கு இருக்காது. இது ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள் இது வீட்டிலையே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் இதுலேயே மஞ்சத்தூள், சோம்பு எல்லாமே கலந்தது தான். இதை தான் இப்போ போட போகிறேன். இது வந்து 3 ஸ்பூன். இதுதான் காரமே. இதில் கரம் மசால் தூள் இது 1.5 ஸ்பூனு. எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சிக்க போகிறேன். ஏன்னா இது 2 பூவு. உங்களுக்கு ஒரே ஒரு காலிஃப்ளவர்னால் நீங்கள் வந்துட்டு பாதி புழிஞ்சிங்க. நான் வந்துட்டு 2 மூடியும் புழிஞ்சிட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அதே ஸ்பூனால் நல்லா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு நம்ம தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுங்க. பாருங்க, இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். தண்ணி வந்து நான் கலக்க போகிறதில்ல, அதுலேயே தண்ணி இருக்குது. அதுவே போதுமானது. தண்ணி ரொம்ப ஊற்றி கலந்துட்டோம்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது மசாலா தனியாக, காலிஃப்ளவர் தனியாக போகும். அதனால் இதுவே போதுமான அளவு. தண்ணி வந்துட்டு அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியை தான், வேறு எதுவுமே நான் கலக்கலை. இதிலே நல்லா ஒட்டிடுச்சு பாருங்க மாவு. இதுவே போதுமானது. அவ்வளோதான். 10 நிமிஷம் எல்லாம் நீங்கள் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு உடனடியாக வேணும்னா நீங்கள் உடனடியாக போட்டுடலாம். ஏன்னு கேட்டால் புளிப்பு நம்ம எலுமிச்சம்பழம் கலந்துருக்கோம்.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது மாவு கரெக்டாக இருக்குது. இதுக்கு இந்த மாவு இதில் நல்லா அப்படியே சேர்ந்துருக்கு பாருங்கள். இதுவே போதுமானது. இது அப்படியே இருக்கட்டும். எண்ணெயை காய வச்சுட்டு வந்துடுறேன். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க வச்சுக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மீடியமான அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ போட்டுடலாம். இது வேகட்டும். உடனே பெரட்ட வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். உடனே திருப்பினோம்னா அதில் மசாலாலாம் அப்படியே தனித்தனியாக போயிடும். இப்போ பார்க்கலாம். சும்மா இப்போ பார்த்தாலும் திருப்பி விட்டுக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதில் உள்ள மசாலாலாம் அப்படியே நமக்கு பிரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், எடுத்துடலாம். பாருங்கள், பகோடா ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு வெந்துக்கிட்டு இருக்குது. அடுப்பில் எடுத்துகிட்டு அந்த பாருங்கள், சூப்பராக எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மேலே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது. காரம், புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் காலிஃப்ளவர் 65 சாப்பிடுங்க. நன்றிங்க.